தமிழ்நாட்டில் 8 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி ஆகிய 8 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பாக கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் செலினா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் செலினா, வானிலை ஆய்வு மையம் என்ன சொல்லியிருக்காங்க? விவரங்களை பதிவு பண்ணலாம். தமிழகத்தில் கோடை காலத்தில் வெப்பம் என்பது அதிகரித்து வரக்கூடிய நிலையில் கோடை வெயிலின் தாக்கம் தற்பொழுது லேசாக குறைய தொடங்கியிருக்கிறது. ஒரு சில மாவட்டங்களில் தொடர்ச்சியாக மழை பெய்து வரக்கூடிய நிலையில் இன்று பொறுத்தவரையிலும் 8 மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி ஆகிய 8 மாவட்டங்களுக்கு இன்று கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. கோடை வெயிலின் தாக்கம் தற்பொழுது குறைய தொடங்கி பல்வேறு மாவட்டங்களில் மழை பெய்து வரக்கூடிய நிலையில் இன்று 8 மாவட்டங்களுக்கான கனமழைக்கான வாய்ப்பிருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக பார்த்தோம் என்றால் ஒவ்வொரு ஆண்டும் கோடை காலத்தில் பெய்யக்கூடிய மழையின் அளவு என்பது கடந்த காலத்தை விட இந்த ஆண்டு தற்போது வரையிலும் குறைவாகவே இருக்கிறது. 83% வரையிலுமே கோடை மழையின் பதிவு என்பது குறைவாக இருக்கக்கூடிய நிலையில் அடுத்து வரக்கூடிய 3 தினங்களில் கனமழைக்கான வாய்ப்பிருப்பதாக ஏற்கனவே இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. தமிழ்நாடு மட்டுமல்லாது புதுவை, காரைக்காலிலும் கனமழைக்கான வாய்ப்பிருப்பதாக தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் இன்று 8 மாவட்டங்களுக்கான கனமழைக்கான வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தற்பொழுது தெரிவித்திருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி செலினா.